கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிக கடுமையான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஓரிரு தினங்களில் அங்கே போராட்டம் செய்யக்கூடியவர்கள் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன காணொளி பார்த்தேன். இந்த காணொளி எல்லாமே ட்விட்டரில் சர்க்குலேட் ஆகிறது. அதோடைய உண்மைத்தன்மையோ இல்லை அது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டானு தெரியல. ஆனால் அதில் சுட்டுக் கொல்லப்பட்டு கார், பைக் அதெல்லாம் அப்படி அப்படியே விழுந்து கிடக்கிறது. தெருவில் உடல்கள் இருக்கின்றன. ஸோ உண்மையிலே எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியாது. நமக்கு தெரிந்த அந்த ஒரு பின்னணி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்தியா டுடேல ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதில் பிஓகே ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆர் எனிமீஸ் லைக் இந்தியா, கவாஜா ஆசிஃப் டிஃபென்ஸ் கில்லிங் ஆஃப் 14 சிவிலியன்ஸ். என்னன்னா, அந்த போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் போராட்டம் எல்லை மீறி போகும்பொழுது பாகிஸ்தானுடைய துணை இராணுவமும் காவல்துறையினரும், முழுமையான இராணுவம் ஒன்றும் அங்கே வரல, அவர்கள் சுட்டு கொள்றாங்க. அதில் குறைந்தபட்சம் 14 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் 14 பேரை கொன்னோம், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, அவங்க இந்தியர்களை போன்றவர்கள், இந்தியா எங்களுடைய எதிரி நாடு, இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க, இந்த எதிர்ப்பை நடத்துபவர்களும் இந்தியர்கள் மாதிரி தான், அதனால் அவர்களை சுட்டு கொண்டதில் தவறே இல்லை என்று தன்னுடைய பகுதி என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை சுட்டு கொன்றதற்கு இதுதான் அவர் சொல்ற பதில். இவங்க எல்லாம் தெருவில் இறங்கி போராடுபவர்கள் அனைவரும் இந்தியாவை போல பாகிஸ்தானின் எதிரிகளே, இதுதான் அவருடைய வார்த்தை. உங்களுக்கு தெரியும், அங்கே ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, ஜேஏஏசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கே போராடிட்டு இருக்கு. அவங்க அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் முறையை, அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கான ஒரு ஸ்பெஷல் தேர்தல் அமைப்பு முறை இருக்குது. அதில் இந்தியாவிலிருந்து சென்றவர்களுக்கென்று தனி தொகுதிகள் இருக்கிறதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தான் பாகிஸ்தான் தன்னுடைய துணை இராணுவத்தை அனுப்பிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜேஏஏசி ஆதரவாளர்கள் ராவல்கோட் அப்படிங்கிற இடத்துலேருந்து முசாஃபராபாத் உங்களுக்கு நன்றாக தெரியணும். இதுதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிக முக்கியமான ஒரு நகரம். அதை நோக்கி அவங்க ஒரு பெரிய பேரணி நடத்துகிறாங்க. இப்போ நமக்கு ஜந்தர் மந்தரிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கிய ஒரு மாபெரும் பேரணி இதோட இணையாக வைத்து தான் நீங்கள் பார்க்கணும். இந்த போராட்டத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 12 இடங்கள் அவர்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்திய காஷ்மீர் பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கென்று அங்கே ரிசர்வ் தொகுதிகளாக இடஒதுக்கீடு அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. அதை நீக்க வேண்டும்னு அவங்க போராடுறாங்க. ஆக்சுவலாக அதை நீக்கினா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏதோ காரணத்துக்காக பாகிஸ்தான் அரசு அதை நீக்காமல் வைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய போராட்டமாக மாறி இது கடந்த சில மாதங்களாகவே இது நடந்து வருகிறது. கடைசியாக நாம் இது பற்றி செய்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம், போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்தியாவுக்கும் இந்திய காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் காஷ்மீருக்கும் இடையிலான லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த கோட்டை நீங்கள் திறந்து விடுங்கள், அதை மூடி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை திறந்து விடுங்க, ஏன்னா எங்களுக்கு தேவையான உணவும் மருந்து பொருட்களும் கிடைப்பதில்லை, அது அட்லீஸ்ட் இந்திய தரப்பில் இருந்தாவது எங்களுக்கு கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக அதை கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு அவர் இந்தியாவை நோக்கி ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தார். ஆனால் இந்தியா அதற்கு ஒன்றும் பதில் சொல்லலை. இந்த முசாஃபராபாத்தை, ராவல்கோட்டிலிருந்து முசாஃபராபாத்தை நோக்கி கிட்டத்தட்ட 5000 பேர் போவதாக இருந்தது. இது எல்லா போராட்டக்காரர்களும் சொல்வது போல நாங்கள் அமைதியான போராட்டம் தான், நாங்கள் அமைதியாக ஒரு தெருவில் ஒரு பேரணியாக தான் போகிறோன்ட்டு, இதை ஒட்டி தான் அவர்களை தடுத்து தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் ஜேஏசி என்ன சொல்லுதுன்னா, 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 20 பேருக்கு மேலே காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தருமே அதில் கொல்லப்பட்டிருக்காரு. ஆப்வியஸ்லி ஜாக்குடைய இது பாயிண்ட் இது அன்கால்டு ஃபார், அன்ப்ரொவோக்ட். நாங்கள் எந்த ஒரு தூண்டுதலும் செய்யாத போதே நீங்கள் எங்களை போய் சுட்டிருக்கிறீர்கள், நாங்கள் தெருவில் இருக்கிற வண்டிகளெல்லாம் அடிக்கலை, உடைக்கலை, இதெல்லாம் நம்ம ஜந்தர் மந்தர் போராட்டத்தை அதோடு சேர்த்து பாருங்கள், நாங்கள் காவலர்களை தாக்கலை, நாங்கள் மட்டுக்கு அமைதியாக நடந்து போயிட்டுருக்கோம், நீங்கள் எங்களை சுட்டுக்கொள்கிறீங்க. ஆனால் அரசு என்ன சொல்லுது, பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லுதுன்னா, இவங்க எல்லாரும் கையில் துப்பாக்கி ஏந்தி போய்கொண்டிருந்தார்கள், அவர்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், துணை இராணுவ படையை பார்த்து சுட்டார்கள், அதனால் நாங்கள் பதிலுக்கு சுட்டோம் அப்படின்ட்டு. இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியல. இந்த பிடிஐ,
மற்ற ராய்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்க தகவல், அவங்களே சொல்லிட்டாங்க, எங்களாலே இது வந்து உறுதிப்படுத்த முடியலைங்க. இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க. எது உண்மை அப்படின்னு நீங்களே பார்த்துங்கன்னு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து ஜூன் 5 தொடங்கி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி இருந்தே கோரிக்கைகள் இருந்தன. பட் இது ஒரு பெரிய போராட்டமாக ஜூன் 5ஆம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை மொத்தமாக 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து பெரும்பாலும் போராட்டக்காரர்களும் கொஞ்சம் செக்யூரிட்டி பர்சனலும் அடக்கம். குறைந்தபட்சம் ஒரு 6 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல இந்தியா வந்தாகணும். இந்தியா வந்து மிக கடுமையாக இதை கண்டித்திருக்கிறது. இந்த மாதிரி பை த வே இது என்னன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா, அப்போ இந்த தேர்தல் நடக்குதுங்க. அந்த தேர்தலுக்கு எதிராகத்தான் இந்த கூட்டம் வந்து பொங்கி எழுந்திருக்கு. ஆனால் வந்து முழுக்க முழுக்க நம்ம பழைய காலத்தில் நம்ம ஊர் பீகாரில் நடக்கிற மாதிரியான தேர்தல். பீகார், உத்தரப்பிரதேசத்துலலாம் ஒரு கட்டத்தில் இப்படி தான் தேர்தல் நடக்கும். பல இடங்களில் வன்முறை, பல இடங்களில் அவங்க இன்னும் நம்மளை மாதிரி வாக்குப்பதிவு எந்திரங்கள்லாம் கிடையாது. வாக்குச்சீட்டை பொட்டிக்குள்ளே போடணும். அந்த பொட்டிகள் களவாடப்பட்டிருக்கின்றன. ரிக்கிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் குறை சொல்கிறார்கள். இத்தனையும் நடந்திருக்கு ஒரு பக்கமாக. அதை எதிர்த்து தான் இந்த பேரணி. இந்த பேரணியில் துப்பாக்கிச்சூடு. ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆப்வியஸ்லி இந்தியாவுடைய நிலை என்னன்னா, இந்த பகுதி எங்களை சேர்ந்தது. நீங்கள் என்ன தேர்தல் நடத்துகிறீங்களோ அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. இங்கே உள்ள மக்கள் எங்களுடைய மக்கள். இந்த பகுதி எங்களை சேர்ந்தது. இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இல்லீகல் கண்ட்ரோல் ஓவர் திஸ் ரீஜன். இந்த இடத்தை நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஒரு போலியான தேர்தல். இங்கே எக்கச்சக்கமாக மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னு நம்முடைய இந்திய அரசுடைய தகவல் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், அயலுறவுத்துறை தகவல் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதுதான் சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய கருத்தை அவர் மீண்டும் திரும்ப அதை சொல்லி, இந்த என்டையர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல பாகிஸ்தான் கீழான இடமும் அதை முழுமையாக சேர்ந்தது. இது எங்களுடைய கருத்து ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளை இந்தியா தன்னுடைய சொந்த இடமாக, இந்தியாவிலிருந்து பிரிக்க முடியாத இடமாக பார்க்கிறது அப்படின்ட்டு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பகுதியை வந்து எந்த அளவுக்கு பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில் சுரண்டுகிறது, அங்கே உள்ள மக்களுக்கு எந்த அடிப்படை உரிமைகளும் தருவதில்லை, அவர்களை நிர்வாக ரீதியில் நசுக்குகிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் என்பது ஒரே நாள் இரவில் உருவானதல்ல. இது பல பல மாதங்களாக, இன்ஃபேக்ட் சில ஆண்டுகளாகவே இந்த இடத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. மக்கள் பல காரணங்களுக்காக இங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து கடுமையான பணவீக்கம். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லேயே அதோடைய பொருளாதாரம் மிக மிக மந்தமான நிலையில் இருக்கிறது. வளர்ச்சியே கிடையாது. உணவுடைய விலை வந்து கடுமையாக ஏற்றம் அடைந்திருக்கிறது. பெட்ரோலுடைய விலை கடுமையாக ஏற்றம் அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கே மின்சாரம் கிடைப்பதில்லை, தட்டுப்பாடு. எப்பவும் நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கு இல்லையா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய விலைகள்லாம் தாறுமாறாக உயர்ந்திருக்கின்றன. இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் ஒரு சீரான விலையில் கிடைக்கணும், மின்சாரம் கிடைக்கணும். அவங்க ரொம்ப முக்கியமாக நம்ம ஊரில் இப்போ வந்து ரேஷனில் நம்ம அரிசி தரோம், கோதுமை தரோம். அவங்க அதான் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து உணவுக்கான விலையை கட்டுப்படியாகலை, அதனால் எங்களுக்கு மலிவு விலையில் கோதுமை மாவு தாருங்கள். அதுதான் அவங்களுடைய ஸ்டேப்பிள் ஃபுட்டு. கோதுமை மாவை ரொட்டியாக்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றது, அதுதான் அவங்களுடைய உணவு. அது வந்து அந்த உணவு கேட்குறாங்க, அந்த உணவு அவர்களுக்கு தரப்படுவதில்லை. அது இந்த லெஜிஸ்லேட்டிவ் பிரச்சனையோடையும் சேர்ந்து ஒரு 12 சீட்டுகள் நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, அந்த ரிசர்வேஷனை நீக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை இல்லை, மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்திய பகுதியான காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா டூரிசம் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அதுவும் கிடையாது. ஸோ ஒன்றும் இல்லாத பகுதி, மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த உயர்வும் இல்லை, கீழே கீழே போய்கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது ஒரு பெரும் புரட்சியாக வெடித்திருக்கிறது. இங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சிகள் வந்து நாட்டையே பங்களாதேஷ் மாதிரி, இலங்கை மாதிரி, நேபாள் மாதிரி மாற்றிடும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் மறுபக்கம் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இதை பற்றி ஒரு பேச்சை காணும்.
அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உலகம் என்ன சொல்லப் போகிறதுன்னா, உலகம் பெருசாக கண்டுக்கல. அவர்களுக்கு இந்தியாவில் ஏதாவது இருந்ததுன்னா அது பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுவதற்கு யாரும் கவலைப்படுவதில்லை. இதை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட், கரப்பாம்பூச்சி ப்ரொட்டஸ்ட்டை வந்து பெருசாக வீடியோ போட்டு காமிச்சிருக்கிறவங்க தங்கள் நாட்டில் நடப்பதை பற்றி ஒன்றும் செய்வதில்லை அப்படிங்கிறதே ரன்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பட் இதை பற்றி என்னைக்கு ட்ரம்ப் பேசுகிறாரோ அன்றைக்கி தான் அங்கே ஏதாவது மாற்றமாவது வரும். அதுவரை பார்த்தீங்கன்னா மேலும் பல மக்கள் கொல்லப்பட போவது உறுதி. ஆனால் இப்படியெல்லாம் தங்களுடைய மக்களை நசுக்கி எந்த அரசும், அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஆட்சியை தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. இந்தியா கொலாப்ஸ் ஆகுதா இல்லை பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.